என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலிருந்து சிந்தையை குறித்து நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் ஒவ்வொரு நாளும் இந்த இன்றைய முத்தின் மூலமாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த சிறிய தியானத்தை கேளுங்க. இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் அடிமைத்தனத்துக்கு போவதற்கும் விடுவிக்கப்படுவதற்கும் அவன் சிந்தை மிக முக்கியமானது என்பதை நம்ம மறந்துடவே கூடாது. சிந்தை ஒரு போர்க்களம். சிந்தையில் பல லட்சக்கணக்கான எண்ணங்கள், எண்ண அலைகள் வந்து தாக்கி கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் மனிதனுடைய சிந்தையில் அவன் என்ன சிந்திக்கிறான்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, மிக நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. ஆனால் அவர்கள் சிந்தையில் எப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ்கிறாங்க, அந்த சிந்தை எப்படிப்பட்டது என்பதெல்லாம் அறிந்த ஒரே ஒருவர் உண்டென்றால் ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரமே. பிரியமானவர்களே, இன்றைக்கி உங்கள் சிந்தையில் பயங்கரமான போராட்டங்கள், அது ஒரு போர்க்களத்தை போல் இருக்குதா? உங்கள் சிந்தையை பிசாசு கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறானா? உங்கள் சிந்தையை பிசாசானவன் கட்டி அது அவனுடைய சிந்தையாக வைத்திருக்கிறானா? இந்த நாட்களில் உங்கள் சிந்தைகளில் ஒரு விடுதலையை கர்த்தர் தருவாராக. இதை குறித்து தான் இந்த இன்றைய முத்து பகுதியில் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நீங்களும் கேளுங்க, பிறருக்கும் இதை அறிமுகப்படுத்துங்க. இந்த நாளினுடைய ஆதார வசனமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதத்தின் 23வது வசனத்தை நான் படிக்கிறேன். 139 சங்கீதம் 23வது வசனம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார், என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சிந்தனைகளை அறிந்தவர் நம்முடைய கர்த்தர் ஒருவரே. பிரியமானவர்களே, இன்னைக்கு சிந்தையை யாரும் அறிய முடியாது என்று சொன்னேன். நாமே ஒவ்வொரு நேரமும் ஒன்னொன்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். சில நேரம் பாசிட்டிவாக சிந்திக்கிறோம், சில நேரம் நெகட்டிவாக சிந்திக்கிறோம். நம்முடைய சிந்தைகளில் எழும்புகிற இந்த போராட்டங்களை எல்லாம் ஜெயிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தில், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். நம்ம ஆவிக்குரியதை சிந்திக்கிறோமா, மாம்சத்துக்குரியதை சிந்திக்கிறோமா என்பதை ஆவியானவர் அறிந்திருக்கிறார். அவர் இருதயத்தை ஆராய்கிறவர். இந்த இருதயத்துக்கும் சிந்தைக்கும் எப்போதும் ஒரு கனெக்டிவிட்டி உண்டு. இருதயத்தில் போட்டு நம்ம நிறைய காரியத்தை உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சு அதை சிந்தையில் கொண்டு வந்து அதை தான் நம்ம சிந்திச்சு அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த இருதயத்தில் இருக்கிறத தான் சிந்தைக்கு கொண்டு வந்து பேச ஆரம்பிக்கிறோம். அதனால தான் நிறைய நேரம் நம்ம சிந்தையில் இருக்கிற காரியங்களை குறித்து எப்போதும் கவனமாக இருக்கணும். தேவன் சிந்தைகளை அறிந்தவர். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தையும் நான் படிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? கவனிச்சிங்களா? உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்னன்னு கேட்கிறார். இந்த சிந்தைக்கும் இந்த இருதயத்துக்கும் எப்போதும் அங்கே ஒரு ஒற்றுமை இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாது. இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் சிந்திப்போம். அதனால தான் இங்கே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? ஏன்னா எதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதை தான் நம்ம சிந்திப்போம். இருதயத்தில் கசப்பை வச்சுருந்தா அதுதான் நம்ம சிந்தையில் வந்துக்கிட்டே இருக்கும். இருதயத்தில் ஒரு அன்பை வச்சுருந்தா அதுதான் நம்ம சிந்தையில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த ரெண்டுத்தையும் இல்லைங்க, இருதயத்தில் நல்லா தான் இருக்குது, சிந்தை தான் கெட்டதுன்னு சொல்ல முடியாது. இருதயத்தில் கெட்டது வச்சுருக்கிறேன், நான் சிந்திக்கும் போது நான் நல்லா தான் சிந்திக்கிறேன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்டாக இருக்குது. இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறத சிந்தையில் கொண்டு வந்து அதை தான் பார்க்குறோம், அதை தான் பேசுகிறோம், அதை தான் கேட்குறோம். எல்லாத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. இருதயங்களிலே நாம் என்ன சிந்திக்கிறோம் என்பதை ஆண்டவராகிய இயேசு அறிவார். பிரியமானவர்களே, நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் சிந்தையை இயேசு அறிந்திருக்கிறார். நல்ல சிந்தையா, கெட்ட சிந்தையா? பாருங்க, வேதத்தில் நம்ம சிந்தையை குறித்து கவனமாக இருக்கணும்னு வேதத்தில் நிறைய வசனங்கள் உண்டு.
நான் அதை இந்த நாளிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பிரியமானவர்களே, சிந்தைகளை அறிந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பாருங்கள், இங்கே வாசிக்கிறோம் அந்த மார்க் 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில், அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள். ஏன்னா இயேசுவை தப்பாக நினைக்கிறாங்க. தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். தங்கள் இருதயங்களிலே சிந்திக்கிறார்கள். தேவன் அதை அறிந்திருக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணுவோம். ஆண்டுகிட்ட நம்மளும் ஜெபம் பண்ணுவோம். 139:23 மனப்பாடம் பண்ணுவோம். என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். முதல்ல சொல்கிறாரு, என்னை ஆராய்ந்து இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தையை அறிந்து கொள்ளும். அவர் ஆராயும் பொழுது இருதயத்தை ஆராய்கிறவர். சோதித்து பார்த்தா தான் என்னுடைய சிந்தையில் என்னன்னு தெரியும். சில நேரம் கர்த்தர் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார், சிந்தையில் என்ன இருக்குன்னு. ஆபிரகாமுக்கு இருதயம் முழுசும் தேவன் மேலே இருக்கிற அன்பு தான், ஆனால் செயல்படுத்தும் போது சிந்தை கனெக்ட் ஆகிறது. எனவே தான் அங்கே தேவனுக்கு கீழ்ப்படியணும், நான் போகணும், என் மகனை கடத்தணும், அவர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே கீழ்ப்படிவேன்றத ஜாக்கிரதையாய் சிந்திக்கிறதுனால தான் இருதயத்தில் இருந்த அன்பு வெளிப்படுகிறது, இருதயத்தில் இருந்த கீழ்ப்படிதல் வெளிப்படுகிறது. காரணம், இருதயத்தை ஆராய்ந்தவர் சிந்தைகளை சோதித்தார். ஆபிரகாம் அங்கே பாஸ் ஆயிட்டார், அந்த பரீட்சையில் ஜெயிச்சிட்டார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மளை பரீட்சித்து பார்க்கட்டும். சொல்லுங்கள், என்னை ஆராய்ந்து பாரும், என்னை சோதித்து பாரும், டெஸ்ட் பண்ணி பாருங்க, என் சிந்தைகளை அறிந்து கொள்ளுங்க. ஏதாவது தேவையில்லாத சிந்தை எனக்குள்ளே இருக்குதா? ஆண்டவரே, நான் அடிக்கடி சிந்திக்கிற இந்த சிந்தை உங்களுக்கு ஏற்புடையதில்லையா? மாற்றிருங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? ஜெபம் பண்ணுவோம். இந்த செய்தியை தான் தொடர் செய்தியாக நம்ம நாளையிலிருந்து தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஜெபத்தோடு தியானிப்போம். கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிந்தையில் நாங்கள் கவனமாக இருக்க கிருபத்தாங்க. எதை இருதயத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோமோ அதை தான் நாங்கள் சிந்திக்க முடியுன்றதையும் இன்றைக்கி எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் இருதயங்களிலே நாங்கள் சிந்திக்கிற சிந்தனைகள் எல்லாம் சரியாய், உமக்கு ஏற்புடையதாய், நீர் விரும்பத்தக்கதாய் இருக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவையில்லாத எந்த சிந்தையும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்துக்குள்ளே அப்படி தேவையில்லாத எதையும் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களை கரைப்படுத்துகிற ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்துகிற, விசனப்படுத்துகிற, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டுப்படுத்துகிற எதுவும் எங்கள் இருதயத்துக்குள்ளே இராதபடி அதை எடுத்து போட்டுருங்க. ஆவியானவருக்கு சம்பந்தம் இல்லாதது எங்கள் இருதயத்திலும் இருக்கக்கூடாது, எங்கள் சிந்தையிலையும் இருக்கக்கூடாது. நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2024 வருஷத்தின் பாராளுமன்ற தேர்தலுக்காக நம்முடைய தேசம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. எல்லா கட்சிகளும் மிக மும்முரமாக செயல்பட துவங்கிவிட்டார்கள். ஒருவேளை இந்த நாட்களில் என்ன நடக்கிறது என்று உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த கட்சி வரும், அந்த கட்சி வரணும், அது வந்தால் நல்லாயிருக்கும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் எழும்பினாலும் தேவனுடைய ஜனமாகிய நீங்களும் நானும் மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துட வேண்டாம். நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் அதிகமாக ஜெபத்திலே, தேவ சமூகத்திலே தரித்திருக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கட்டாயமாக அழைக்கிறேன். காரணம், நீங்கள் யாராக இருந்தாலும் தேசத்தின் மேல் உங்களுக்கு விருப்பமும் பிரியமும் அன்பும் இருக்கும் என்றால், தேசத்தில் தேவன் எங்களுக்கு ஒரு சேமத்தை கட்டளையிடணும் அப்படின்ற ஒரு ஆசையும் எதிர்பார்ப்பும் உங்களுக்குள் இருக்கும் என்றால் நீங்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டும். உங்களை அன்போடும் கட்டாயத்தோடும் அழைக்கிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஜெபிக்காவிட்டால் உண்மையிலேயே நாம் பெரிய பாவம் செய்கிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஜெபிக்காவிட்டால் அது பாவம். நாம் ஜெபிக்க ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். பாருங்கள், ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 1 தேதி வரைக்கும்
நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆனால் கருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த 2 மாதமும் இடைவிடாமல் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதாவது 24x7 ஒரு செயின் ப்ரேயரை அரேஞ்ச் பண்ண ஆண்டவர் பாரப்படுத்தினார். எனவே நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உடனடியாக உங்கள் சபையில் இருக்கிற யாருக்காவது நீங்கள் அனுப்புங்க. உங்கள் கான்டாக்டில் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. நீங்கள் கூப்பிடுங்க. நீங்கள் பார்க்குற நீங்கள் ஒரு டீமை உருவாக்குங்க. ஒரு குரூப்பை நீங்கள் உருவாக்கலாம். அந்த குரூப்பில் நீங்கள் ஒரு லீடராக இருங்க. அந்த குரூப்பில் 96 பேரை நீங்கள் இணைக்க வேண்டும். பிரியமானவர்களே, உடனே உங்கள் மனசில் 96 பேரை நான் எங்கே போய் பிடிப்பேன், யாரை பிடிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஃபோனில் ஒருவரை அழைங்க. அந்த ஒருவர்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிந்த ஒருத்தரை கூப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். இப்படி உங்கள் டீமில் 96 பேரை சேருங்க. எதுக்கு இந்த 96 பேர்? 1/4 மணி நேரத்துக்கு ஒருவர் என்ற அந்த நிலையில் 1 மணி நேரத்துக்கு 4 பேர், 24 மணி நேரத்தில் 96 பேர் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை மத்தியானத்துக்கு மேலே மறுபடியும் நீங்கள் அந்த ப்ரேயரில் 1/4 மணி நேரம் கலந்துக்கிறீங்களா? ரொம்ப நல்லது. காலையில் நான் வேலைக்கு போகிறேனே, என்னால் காலையில் ஜெபிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? வீட்டில் இருக்கிறவங்க அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்கிறவங்க அல்லது ஹோம் மேக்கர்ஸ், நீங்கள் என்ன பண்ணலாம், காலையில் அந்த டைமை எடுத்துக்கோங்க. வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேலே நீங்கள் கொடுக்கலாமே. இரவு உங்களுக்கு தெரிந்த யாராவது வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் இதில் இணைக்கலாமே. ஆனால் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்படி பல குழுக்களை பல ஸ்டேட்டில் டிஸ்ட்ரிக்டில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள். கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப்பில் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா எந்த மொழியிலும் நாங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கன்னடமாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் இன்றைக்கி சபையாக இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் சபையில் ஒரு 100 பேரை நீங்கள் கூப்பிடுங்க. நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலான்னு சொல்லுங்கள். இது ஜூன் மாதம் 1 தேதி வரைக்கும் இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, தவற விட்டுறாதீங்க. இது மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்போடு கூட உங்களை அழைக்கிறேன். உடனடியாக இணைந்து கொள்ளுங்க. எனவே நம்ம சும்மா இருக்காம உடனடியாக இதில் கலந்து கொள்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேசத்திற்காக ஜெபிக்கிறதை ஆண்டவர் சபையின் இடத்துல தான் எதிர்பார்க்கிறார். நாம் தான் ஜெபிக்க வேண்டும். ஜெப குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வச்சுருவோம். அதுக்காக பிரிண்ட் பண்ணப்பட்ட புத்தகம் ஆயத்தமாக இருக்குது. எந்த மொழியில் இருந்தாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு அதை அனுப்பி வைக்கிறோம். எனவே தேவன் இந்த நாட்களில் நம்மளை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஜெபிப்போம். தேவன் நமக்கு ஒரு பெரிய நன்மையை வரும் நாட்களில் நம்ம கட்டளையிடுவார். அவருக்கு சித்தமானவர்களை ஆண்டவர் தேசத்திலே தலைவர்களாக ஏற்படுத்துவார். ஆனால் நாம் நம்முடைய கடமை ஜெபிப்பது. பிரியமானவர்களே, இன்றைக்கே இதை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் அழைப்புக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நிச்சயமாய் இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். God bless you.